ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீம்பால் காய்ச்ச போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தவங்கக்கிட்ட சீம்பால் வந்து கேட்டிருந்தேன். அவங்க இன்றைக்கி தான் மாடு கன்று போட்டுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது 1 லிட்டர் தான் எனக்கு கிடச்சிது. சரி, அது எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துடலாமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இது வந்து முதல் நாள் பால் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. 2வது நாள் பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது முதல் நாள் பால்னால நல்லா கெட்டியாகவே இருக்குது. சரி, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து இப்போ சர்க்கரை சேர்த்தாலும் சர்க்கரை வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அது இப்போ சேர்த்துக்கோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் நாட்டு சர்க்கரை கூட சாப்பிடுவாங்க. நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து கலந்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாலோட நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் தூளும் சுக்குவும் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்துக்கணும். சீம்பால்னால சுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் நல்லா தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் கவிச்சி பிடிக்காது. அதனால் ஏலக்காய் தூள் நிறையா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை அப்படியே கரைச்சிட்டு கலந்துட்டு இப்போ வந்து நான் குக்கரில் தான் வந்து சீம்பால் வந்து நான் வைக்க போகிறேன். விசில் வச்சு தான் வைக்க போகிறேன். ஒரு சிலர் வந்து இட்லி பானையிலையும் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க. நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா அந்த தட்டு வைக்கணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லை தட்டோ இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே வச்சுருங்க. தண்ணி வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஊற்றிட வேணாம், கரெக்டாக ஊற்றிடுங்க. இப்போ இந்த சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போடுறதுக்கு ஒரு தட்டு வந்து மூடி போட்டுடலாம். நான் இதை மூடி வைக்கிறேன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே விழுவும். அதனால் சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மேலே நின்றும். அதனால் இதில் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு 4 விசில் நான் வைக்க போகிறேன். 4 விசிலுக்கு அப்புறம் அதை வெந்துருச்சான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 4 விசில் வரட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம சீம்பால் வந்து வெந்துருச்சா என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 விசிலுக்கு அப்புறம் சீம்பால் வந்து எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியும் சீம்பால் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அப்படி உங்களுக்கு தொட்டு பார்த்து உங்களுக்கு வந்து அந்த பதம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போடும்போது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இது அப்படியே ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சீம்பால் நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீம்பால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே இருக்குது. நல்லாவே எடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நமக்கு சீம்பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணாம், கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக நம்ம அது கூட பால் கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாமா? பாருங்கள், சீம்பால் பாருங்கள், நல்லா கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. உங்களில் யாருக்கெல்லாம் சீம்பால் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படி சீம்பால் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கிடைக்கிறதுல இது ரேர் தான். இருந்தாலும் சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பிடிச்சவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.